26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு ஜாதகருக்கு திருமணம் தள்ளி போறதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? உதாரணத்துக்கு ஒரு ராகு கேது இருக்கு, நீங்க போய் பரிகாரம் பண்ணிருப்பீங்க, ஆனா கல்யாணமே ஆகாது. செவ்வாய் தோஷம் இருக்கு, பரிகாரம் பண்ணிட்டோம், கல்யாணமே ஆகல. ஏன் ஆகல? சில கிரகங்கள் மட்டும்தான் 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களா இருக்கும். இந்த 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அதே போல் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஒரு கோள் இருக்கிறதே பெரிய விஷயம். 3-4 கோள்லாம் சில பேர்த்துக்கு இருந்துடும். இது சன்னியாசி ஜாதகம்னு சொல்கிறோம். இவங்க குடும்ப வாழ்க்கைக்கு பொருந்தி வரதில்லை, இல்லைன்னா நாடோடியாக இருக்காங்க. மேரிட்டல் லைஃப் இவங்களுக்கு கொடுத்துட்டா கூட இவங்க சில விஷயங்களால் ஒரு ஆணோட ஜாதகத்தில் டிவோர்ஸ்க்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது, இந்த ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே உள்ள ஒரு பயம் இருக்கும். இந்த பொண்ணை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இது ரொம்ப அரிதான காம்பினேஷன். எப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா லொடன்னு பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பையன்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, பையனும் இவங்க கூட டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. சில பொண்ணுங்க என்ன பண்ணுவோம், ஓப்பனாக இருக்கேங்கிற பேரில் 2 திருமணம் முடிஞ்சவங்க நிறைய பேரை கல்யாணம் பண்ணுவாங்க. பலதார யோகம் சில பேர்த்துக்கு தெரியாது, பூர்வீகம் பற்றி தெரியாது. இப்போ மூவானாகி இங்கே வந்துடுறாங்க, அப்போ அவங்களுக்கு பூர்வீகத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு மறைமுகமான ஒரு தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும் யாருக்காவது. இப்படி இருக்கக்கூடியதுமே அந்த ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம், பொதுவாக இப்போ நிறைய மக்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் எப்போங்க மங்கள சத்தம் கேட்கும், எல்லாருடைய வீட்டு கல்யாணத்துக்கும் போகிறோம், ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்களை இந்த நேர்காணலின் வாயிலாக உங்ககிட்ட கேட்கணும்னு நாங்கள் காத்திருக்கோம். பொதுவாக ஒரு ஜாதகருக்கு திருமணம் தள்ளி போகிறதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பொதுவாக திருமணம் அப்படின்னு எடுக்கும்போது 2 பேர் சேர்றது மட்டும் கிடையாது, 2 குடும்பங்கள் சேர்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஜாதகங்களில் பொதுவாக நம்ம 10 பொருத்தங்கள் பார்க்குறோம் இல்லையா, இந்த 10 பொருத்தங்களை தாண்டி கட்ட பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கட்ட பொருத்தங்கள் பார்க்குறது, அதே போல் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் என்னமா தோஷம் இருக்கா, இந்த விஷயங்களெல்லாம் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிட்டு தான் பார்ப்போம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியான ஜாதகங்கள் இருக்கும். இதுக்கு மெயினாக ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஷ விஷயங்களை எத்தனை தடவை நீங்கள் போய் செக் பண்ணாலும், இங்கே உதாரணத்துக்கு ஒரு ராகு கேது இருக்குது, நீங்கள் போய் பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கல்யாணமே ஆகாது. செவ்வாய் தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணிட்டோம், கல்யாணமே ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக அந்த தசா புத்திகள் இருக்குது இல்லையா, அதுவும் இந்த நடக்கக்கூடிய அந்த கிரகங்கள் முதல்ல உங்கள் லக்னத்தில் இருக்கிற ஒரு கிரகம்னா அது 7ஆம் வீட்டை பார்க்கணும். சில கிரகங்கள் மட்டும்தான் 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும். இந்த 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி நடைமுறையில் வரும்போது மட்டும்தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுது. இது நீங்கள் நல்லா எத்தனை ஜாதகத்தை வேணால் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு சொல்லுவாங்க, உனக்கு இப்போ 21 பண்ணலைன்னா இப்போ நீ 25 தான் அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எதன் அடிப்படைன்னா இதுதான். ஸோ பேசிக்காக 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம்ங்கிறது ஒன்று ஜாதகத்தில் உறுதியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தட்டி போட்டிருக்கும். இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு 4ஆம் இடம் வீடு கட்டணும் அப்படின்னா கூட அந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த கிரகம் ஏதோ ஒன்று பார்க்கணும், அதோட தசாவோ புத்தியோ அந்தரமோ ஜஸ்ட் நடைமுறைக்கு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் கொடுப்புனையாக கிடைக்கும். அப்போ இந்த கொடுப்புனையாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய காலத்தை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஜோதிடர்கள் கணித்து சொல்கிறோம், இந்த வயது அப்படிங்கிற விஷயம். இது மட்டும் கிடையாது, சூரியன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு சூரியன் சுக்கிரனை எவ்வளோ இடைவெளிகள் தள்ளி போவார்னா ஒரு 48 டிகிரி வரைக்குமே தள்ளி போவார். அப்போ 43 டிகிரி வரைக்கும் தள்ளி போவார். அப்போ அந்த 43வது டிகிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசாக அட்ராக்ஷன் இருக்கிறது இல்லை இந்த மேரேஜ் விஷயங்களில். ஆனால் அவங்க பெண்களோட ஒரு அணுக்கமாக இருக்காங்க இந்த ஆண்கள். ஆனால் இந்த ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம்ங்கிற கொடுப்பினையாக கன்வெர்ட் ஆகிறது கிடையாது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியனோட பாகை, இப்போ உதாரணத்துக்கு தனுசில் சூரியன் உட்கார்ந்துருக்கார், இவர் ஒரு 15 டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல சூரியனுக்கும் அந்த தனுசு வீடு முடியறதுக்கு ஒரு 15 டிகிரி இருக்குது. அடுத்து சுக்கிரன் என்ன பண்ணுறாருனா, அவர் மகர வீட்டில் போயிட்டு எட்ஜில் போய் உட்காந்துடுறார். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 30 பாகை தள்ளி போய் உட்காந்துட்டார்
பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த சுக்கிரன் போய் எட்ஜில் உட்காந்துட்டார்ல, இப்போ இந்த சூரியனுக்கும் அந்த சுக்கிரனுக்குமான இடைவெளி ஒரு 43 டிகிரி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, இவங்களுக்கு பெருசாக ஒரு ஆர்வம் வந்து மேரேஜில் இருக்கிறதுல, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுல, ஆனாலும் பெருசாக அவங்களால லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட முடியறதில்ல. அதே போல் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஒரு கோள் இருக்கிறதே பெரிய விஷயம். 3-4 கோள்லாம் சில பேர்த்துக்கு இருந்துடும். இது சன்னியாசி ஜாதகம்னு சொல்கிறோம். இவங்க வந்து குடும்ப வாழ்க்கைக்கு பொருந்தி வரதில்ல, இல்லைன்னா நாடோடியாக இருக்காங்க. மேரிட்டல் லைஃப் இவங்களுக்கு கொடுத்துட்டா கூட இவங்க வந்து சில விஷயங்களால் நாடோடி ஆக்கப்படுகிறார்கள். மைண்டில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் சன்னியாசி ஆகணும், நான் எங்கேயாவது போயிடணும், நான் ஒரு மடாதிபதி ஆகணும், நான் வந்து ஒரு பீடா அமைச்சு அங்கே உட்காரணும் அங்கிற தாட் ப்ராசஸ்ங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடுது. இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மனைவியாக இருந்தது அப்படின்னா அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பீடம் அமைச்சு அங்கே உட்காந்துடுறாங்க. இல்லை அப்படின்னா இங்கே ஒரே சண்டை பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை இது இயல்பாக கொடுத்துருது. அதே மாதிரி சனி கேது இணைவுமே வந்து பார்த்திங்கன்னா தாமதப்படுத்துறது, வேலையில் வந்து பிரச்சனையை கொடுத்து குடும்பத்தை விட்டு பிரித்து விட்டுறது, இந்த மாதிரியான அமைப்பை வந்து அவங்களுக்கு இயல்பாக கொடுத்துருது. அதே போல் ஒரு ஆணோட ஜாதகத்தில் வந்து டிவோர்ஸ்க்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது சுக்கிரன் கேது. சுக்கிரன்கிறது மனைவிக்காரங்க, இந்த கேது அப்படிங்கிறது பிரிவினை கிரகம். அப்போ இது இருந்தது அப்படின்னா இயல்பாகவே வந்து அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அவங்களால பெருசாக அவங்களோட பொருந்தி வாழ முடியறதில்ல. பெண்களோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கேது. ஸோ இந்த காம்பினேஷனுமே எப்படி ஒரே கட்டத்தில் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரக காம்பினேஷன் என் ஜாதகத்தில் இருக்கா போச்சு எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த காம்பினேஷனை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிற ரூலுமே இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் இருக்குது, இப்போ துலா வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா இந்த கேது என்ன டிகிரியில் இருக்காரு, செவ்வாய் என்ன டிகிரியில் இருக்காருன்னு பார்க்கணும். செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் அந்த சித்திரை ஸ்டார்டிங்கில் இருக்கார். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் 1 டிகிரியில் இருக்கார் சித்திரை நட்சத்திரத்தில். அப்படின்னா இந்த இடத்துல கேது வந்து சித்திரையில் இந்த பக்கம், அதாவது ஒரு 5 டிகிரிக்கு தள்ளி வர்றதோ இல்லை சுவாத்தியில் நிற்கிறதோ, இப்படி இருக்கும்போது தான் இது பிரிவினையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதே உதாரணத்திற்கு கேது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார், செவ்வாய் இந்த பக்கம் விசாக நட்சத்திரத்தில் கடைசியில் வந்து உட்காந்துட்டார், 30வது டிகிரியில் உட்காந்துட்டார், கேது 1 டிகிரியில் இருக்காருன்னா இங்கே பிரிவினைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு தான், இங்கே வந்து ரொம்ப குறைவு. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே 2 கிரகம் இருக்குது, அவ்வளோதான். இதை தாண்டி இந்த செவ்வாய் வந்துட்டார், அப்போ அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பு தான். அப்போ மோரோவர் வந்து உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, 7ஆம் வீட்டை ஏதோ ஒரு கிரகம் பார்த்துடணும், அப்போ தான் அந்த கொடுப்பினே உங்களுக்கு கொடுக்கும். மேம், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க சூரியன் சுக்கிரன் ரொம்ப பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப தூரத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ ஒரு ஜாதகருக்கு ஒரே கட்டத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தா அது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்? சூப்பரான கேள்வி. இப்போ இந்த சூரியன் சுக்கிரன் அப்படிங்கிற இந்த கிரகம், இந்த சுக்கிரனை வந்து பொதுவாக நம்ம நீர்க்கோள் அப்படின்னு சொல்லுவோம். நீர்க்கோள்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகளுக்கு அவர் தான் காரகராக வர்றார். இப்போ ஆணாக இருந்தால் அந்த விந்தணுவோட கண்ட்ரோலுங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கும். பெண்களாக இருந்தால் அந்த முட்டை அதோட கண்ட்ரோல். இப்போ இந்த சூரியன் சுக்கிரன் இணைவு எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விந்தணு நீர்த்து போதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே உள்ள ஒரு பயம் இருக்கும், இந்த பொண்ணை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப அரிதான காம்பினேஷன். எப்படின்னா 5 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ அப்படி இருந்துன்னா சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிடும். அப்போது எந்த ஒரு கிரகம் அஸ்தமனமானாலும் சூரியன் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இயல்பாகவே வந்து உணவில் அந்த விந்தணு நீர்த்து போகாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை சாப்பாட்டில் கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு கல்யாண வாழ்க்கையில் நல்ல ஒரு நீடித்த தன்மையில் இருக்க முடியும். அப்போ அந்த சுக்கிரன் வந்து கொஞ்சம் விலகி ஒரு 10 டிகிரிக்கு மேற்பட்டு போய் அஸ்தமன நிலையை கடந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு பெண்ணோட ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு லைஃப்பை வந்து வாழ முடியும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து அவங்கள மனசளவில் அவங்கள பாதிப்படைய செய்யும். அவங்க தான் வந்து வாழ்க்கையில் வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணால் பிரச்சனை ஆகிடுமோன்னு பயந்துட்டுலே பண்ண மாட்டாங்க. மேம், இப்போ ஒரு சில திருமணங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகி கல்யாண டேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட திடீர்னு கல்யாணம் நின்று போகும். ஏதாவது ஒரு சில காரணங்களால் வந்து திருமணம் நின்று போகுது, இல்லை தள்ளி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகளும் வருது அப்படின்னா இதுக்கு காரணமான ஜாதக அமைப்பு என்ன மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா சனி சந்திரன், இதுக்கு பேர் வந்து புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். இந்த புணர்வு தோஷம் உள்ள ஆட்கள் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா வேவியாக இருந்துக்கிட்டே இருக்கும், அலை மாதிரி. அப்போ அந்த வேவி மைண்டு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லொடன்னு பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பையன்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, பையனும் இவங்க கூட டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. சில பொண்ணுங்க என்ன பண்ணுவோம், ஓப்பனாக இருக்கேங்கிற பேரில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிறோம். ஆனால் அந்த பையன் வந்து எதுவுமே சொல்லாமல் லிசனராக இருப்பான், நல்லா கேட்டுக்குவான். கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுவான், செட் ஆகாதுப்பா இது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இந்த இடத்துல இந்த சனிச்சந்திரன் தான் ரோல் ப்ளே பண்ணும், மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்குது உங்களுக்கு. சனி வீட்டில், அதாவது சனியும் சந்திரனும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கிறதும் சரி, இந்த மகர கும்பம் இது இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா சனி வீட்டில் தான் சந்திரனே இருக்குது. அதே மாதிரி இந்த கடகத்தில் பூசத்தில் இருக்குது
சந்திரன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் சனி காம்பினேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க இயல்பாக அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல வந்து தனித்துவமாக தெரிவாங்க இவங்க. ஆனால் என்னென்னா ஒரு தடவை நிற்கும் போது அந்த தோஷம் அவங்கள விட்டு விலகிடுது. விலகுனதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு கல்யாணம் நடக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயில், அந்த கோயிலில் போயிட்டு பௌர்ணமி எப்போ போய் விளக்கு போட்டு நீங்கள் வந்து ஒரு 27 நெய் தீபமாவது ஏற்றிட்டு அந்த சுவாமி நல்லா வணங்கிட்டு வரும்போது இந்த தோஷம் வந்து படிப்படியாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். பௌர்ணமி வழிபாடு ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. கண்டிப்பாக மேம். மேம் இப்போ ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கை அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ரொம்ப ஆசையாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி. குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், இன்லாஸ்னால பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கும்போது இதுக்கு காரணம் என்ன மேம்? இப்போது இந்த சந்திரன் சுக்கிரன் நிறைய ஆண்களுக்கு வந்து பொண்டாட்டியோடு சேர்த்து மாமியார் தொந்தரவு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டார்ச்சராக இருக்கும். சில பேர் வந்து நம்ம செலிபிரிட்டிஸே பார்த்துருக்கோம், புலம்புறாங்க, வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க. அப்போ இவங்க ஜாதகத்தில் அந்த சந்திரன் சுக்கிரன் ஹெவியாக இருக்கும் காம்பினேஷன். அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆக்டர் நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப புலம்பி வீடியோ போட்டிருந்தார். அப்போ இந்த காம்பினேஷனுங்கிறது கிரக காம்பினேஷன், கிரக கூட்டுங்கிறது ஜாதகத்தில் இருந்ததுன்னா இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த சந்திரன் சுக்கிரன் அப்படின்ற இணைவு மாமியாரோட ஒரு தொந்தரவு, அவங்களோட ஒரு ஆதிக்கத்தை காட்டும். அப்போ இதே மாதிரி இருந்தது அப்படின்னா இவங்க பெண்கள்கிட்ட ஏமாறுற தன்மையும் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அப்போ இப்படி இருக்கிறவங்கள நம்ம வந்து அதுக்கு உண்டான கிரக வழிபாடுகளை முறையாக பண்ணுங்க, இந்த விஷயங்களை பண்ணுங்க, அப்போ தான் அவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்காது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும். அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்லாஸால ப்ராப்ளம், அப்போ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்கிறது, ஜாதகத்தில் இருக்கிறது, ஒரு 2-3 கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த குடும்பத்தில். அந்த சூரியனோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிரகம் காம்பினேஷன் ஆகிருக்கும். அப்போ கம்பல்சரியாக அவங்க அப்பா வழியில் 2 திருமணம் முடிஞ்சவங்க, நிறைய பேரை கல்யாணம் பண்ணுவாங்க, பலதார யோகம். சில பேர்த்துக்கு தெரியாது, பூர்வீகம் பற்றி தெரியாது, இப்போ மூவானாகி இங்கே வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு மறைமுகமான ஒரு தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும் யாருக்காவது. இப்படி இருக்கக்கூடியதுமே அந்த குழந்தைங்களோட ஒரு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு பூர்வீகத்தில் ஒரு தோஷம் ஏற்பட்டு போச்சு, அதை நம்ம நிவர்த்தி பண்ணலை. நம்ம கல்யாணத்துக்காக நிற்கிறோம். இப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த கிரக கூட்டு இருந்தால் தான் ஜோசியர் பார்த்தோன்னே சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரு உங்கள் தாத்தா வந்து ஒரு 2-3 பேரை கல்யாணம் பண்ணிட்டாரு, அதில் ஒரு அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, அந்த குழந்தை இல்லாத அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இறந்து போச்சு, அது வந்து ஏதோ ஒரு சாபத்தை விட்டுருச்சு, அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ தொடர்ந்து வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்திலே இருக்கும். அப்போ நம்ம இதை சரி பண்ணிவிட்டு ஒரு நல்வாழ்க்கைக்கு போகணும். அப்படி இல்லையா எனக்கு எதுவுமே தெரிலங்க, நானும் என் வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. ஏன்னா அங்கே வந்து உமையொரு பாகனாய் இறைவன் இருக்கிறார். அப்போ அங்கே நீங்கள் போயிட்டு ஒரு முறையான வழிபாடுகளை சிறப்பாக நல்லதொரு நட்சத்திர நாளில், முக்கியமாக சதய நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு தம்பதி சமேதராக அங்கே போயிட்டு ஒரு மாலை மாற்றி இறைவன்கிட்ட நல்லா மனமுருகி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா, அது நிச்சயமாக வாழ்வீங்க. இந்த குடும்ப ஒற்றுமைக்கான பரிகாரம் சொல்லிட்டீங்க. திருமணம் விரைவில் கைகூடணும், சீக்கிரம் வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமையணும்னு காத்திருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு கை கொடுக்கும்? பொதுவாகவே வந்து நீங்கள் எத்தனை வழிபாடுகள் பண்ணாலும், ஏன்னா நிறைய நீங்கள் இப்போ லிஸ்ட்டு போட்டிங்கனாலே ஆன்லைனில் நிறைய டெம்பிள்ஸ் வந்துடும். அதாவது நீங்கள் வந்து சிவன் கோயில்கள்லேயே முக்கியமான நித்திய கல்யாண பெருமாள்னு இருக்கும், மாப்பிள்ளை சிவன்னு சொல்லிட்டு நம்ம திருவையாறு பக்கத்தில் இருக்கார். இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற தன்மைங்கிறது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக எப்பயுமே ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடை பெண்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரைகளில் ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும். இது ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா, இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, கம்பல்சரி கண்டிப்பாக ஆகிடும். கண்டிப்பாக. பெண்கள் ஆண்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் அவங்களுக்கு மனைவிக்கான ஒரு தன்மை. அப்போ அவங்க வந்து மகாலட்சுமியினுடைய வழிபாடை வெள்ளிக்கிழமை 6 to 7 சொல்லக்கூடிய சுக்கிர ஹோரைகளில் ரெகுலர் பண்ணணும். இந்த ரெகுலர் பண்ணும்போது கம்பல்சரி வந்து மேரேஜ் ஆகும். சில பேர் அப்ராடில் இருக்காங்க, அவங்களுக்காக அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு அதுக்குண்டான அர்ச்சனைகளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் படிப்படியாக நிவர்த்தியாகி உங்களுக்கான வழி கிடைக்கும். மேம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. திருமண தாமதத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுல துவங்கி வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கும் விரைவில் திருமணம் கைகூடுவதற்கும் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆன்மீக வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி ஆகணும் காவ்யா, நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை நான் எடுக்கிறதுக்கு உந்துதலாக இருந்தது ஒரு பெண் தான். ஏன்னா அவங்க வந்து அந்த வீட்டுக்கு மூத்த பெண், அவங்களுக்கு அப்புறம் 2 குழந்தைங்க இருக்காங்க.
கணவன் ரொம்ப நல்ல மனிதர், ஆனால் அவருக்கு சந்தர்ப்பவசத்தால் இன்னொரு பெண்ணோட பழக்கமாயிடுது. அந்த பெண் வந்து என்கிட்ட இந்த பழக்கம் மாறுமா, என் கணவர் எனக்கு திரும்ப கிடைப்பாரா அப்படிங்கிறதுக்காக நிறைய பிரயத்தனப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இப்படி உள்ள ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த பெண்ணுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது தான் நான் இந்த தலைப்பை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன். ஏன்னா சில பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கணவருடைய இந்த சிந்தனைகள்லேயே தன்னோட உடம்பு வந்து வீக் ஆகிறதையும் வெயிட்டு போட்டுறாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம், அதை கவனிக்க மறந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆண்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த பெண்ணால் அம்மா வீட்டுக்கும் போக முடியல, கணவரோடையும் பொருந்தி வாழ முடியல. அதனால தான் இந்த தலைப்பை முக்கியமாக எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சரியான ஒரு நல்வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எல்லாரும் எடுக்கணும் அப்படிங்கிறத நானும் முருகப்பெருமான்கிட்ட மனமாற வேண்டிக்கிறேன். நன்றி காவ்யா. நன்றி மேம். மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.